வணக்கம். நம்பிக்கை மாணவர்களுக்கான வழிகாட்டும் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் இதற்கு முன்பு 3 சீரீஸ் பார்த்துருப்பீங்க. முதல் சீரீஸ் பயாலஜி மாணவர்களுக்கானது, 2வது சீரீஸ் மேத்ஸ் சயின்ஸ் மாணவர்களுக்கானது, 3வது சீரீஸ் காமர்ஸ் ஆர்ட்ஸ் மாணவர்களுக்கானது. இப்பொழுது 4வது சீரீஸ் தொடங்குகிறது. இது மாணவர்களுக்கு மட்டுமல்ல, பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் கூட அவசியமான ஒரு சீரீஸ். இந்த தொடரில் நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு படிப்பு உத்திகள், நினைவாற்றல் உத்திகள். கிட்டத்தட்ட எல்லா மாணவர்களுக்குமே உள்ள சேலஞ்ச் இது. இந்த சேலஞ்சை எப்படி கையாள்வது என்று தெரிந்து கொண்டால் அதிக மதிப்பெண்கள் மிகவும் சுலபம். அது மட்டுமல்ல, எனி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், நீட்டாக இருக்கலாம், ஜேஇஆ இருக்கலாம், ஈவன் சிவில் சர்வீஸாக இருக்கலாம், பேங்கிங் எக்ஸாமாக இருக்கலாம், எல்லா எக்ஸாமையும் ஈஸியாக அடித்து வர்றதுக்கு இந்த அடிப்படை அவசியம். படிப்பு உத்திகள் மற்றும் நினைவாற்றல் உத்திகள். இதை பற்றி தான் இன்றைக்கி விரிவாக பார்க்க இருக்கிறோம். இது பற்றி உங்களுடைய கேள்விகளை தங்களுடைய கேள்விகளாக முன்வைக்க 4 மாணவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை அறிமுகம் செய்து கொள்வோம். சொல்லுங்கம்மா, உங்கள் பேர்? என் பேர் எஸ்பி ஸ்ருதி. நான் 12A படிக்கிறேன். என்னோட குரூப் மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ். வாட்ஸ் யுவர் கோல்? My goal is to become an IAS officer, sir. I'm Shweta Selvakumar of class 12A1 and I'm of Biomax group. I want to become a doctor. Now I'm preparing for NEET. Umesh S from class 12th D. My goal is to achieve CA, competitive exams. My name is Dinesh Karthik. I am from 10th. My goal is aim to become an IAS officer. அருமை. கிட்டத்தட்ட எல்லா டாப் எய்ம் கொண்டவர்கள் இருக்கிறீங்க. சிவில் சர்வீஸ், டாக்டர் ஆகணும், சிஏ ஆகணும், அருமையான கனவுகள். ஆனால் இந்த கனவுகளை அடைவதற்கு ஒரு ப்ரிப்பரேஷன் அவசியம், சரியா? ஸோ இந்த ப்ரிப்பரேஷனில் வாட் இஸ் யுவர் ஃபீலிங் அபவுட் த நியூ கிளாஸ் ரூம், நியூ டெக்ஸ்ட் புக்ஸ்? சார், புது புக்கை பார்க்கும்போது ரொம்ப பயமாக இருக்குது சார். அதுவும் அந்த எக்ஸாம்னு ஒன்று சொல்லுவாங்க சார், அதை பார்க்கும்போதெல்லாம் அந்த வயிற்றில் ஒரு புளியை கரைக்கிற மாதிரியே இருக்கும். அதுக்கு நான் என்ன சார் பண்ணணும்? ரொம்ப அழகாக சொன்ன தம்பி. கிட்டத்தட்ட இதே ஒரு கேள்வியை நான் ஸ்ரீவில்லிபுத்தூரில் நினைக்கிறேன், அங்கே உள்ள மாணவர்களிடம் பேசி முடிச்சும்போது அவங்களுக்கு நிறைய மோட்டிவேஷன் டெக்னிக்ஸ்லாம் கற்றுக் கொடுத்தேன். அது முடிஞ்ச உடனே ஒரு பெண் என்னிடம் ஒரு மாணவி கேட்ட கேள்வி, சார் இப்போ எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு, ஆனால் குறைவான பீரியட் தான் இருக்குது, ஹவு டு ப்ரிப்பேர், நான் உண்மையிலே பயத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்களை போன்ற ஒரு நடுக்கத்தை தெரிவித்தார்கள். ஒரு அழகான ஒரு யூஸ்ஃபுல் டெக்னிக் சொன்னேன். அது கேட்டிங்கனாலே ஒரு சிரிப்பு வரும், பட் இட் இஸ் அ சீரியஸ் டெக்னிக். ஹவு டு ஈட் அன் எலிஃபண்ட்? யாராவது பதில் சொல்ல முடியும்? ஹவு டு ஈட் அன் எலிஃபண்ட்? ஷாக்கிங்காக இல்லை? ஒரு யானை எப்படி சாப்பிட்றது? இது அமெரிக்கன் பிரசிடென்ட் ஒருத்தர் சொன்ன ஒரு டெக்னிக். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது ஒரு உவமை தான். யானையை சாப்பிட்றேன்னா இவ்வளோ பெரிய பிரம்மாண்ட உருவம், இது எப்படி முடியும்? பட் பை ஸ்பூன் அப்படின்னு சொல்கிறாரு. ப்ராக்டிக்கலாக தமிழ்நாட்டு பழமொழின்னு வச்சுக்கோமே, ஒரு பலாப்பழத்தை எப்படி சாப்பிட்றது? ஒரு டேபிள் முன்னாடி ஒரு பலாப்பழம், பெரிய பலாப்பழத்தை வச்சுருக்கு, முள்ளாக இருக்குது இல்லையா? அது ஒரு பயம் தானே. பட் எப்படி சாப்பிடுவோம்? ஃபஸ்ட்டு கட் பண்ணுவோம் சார். அடுத்தது ஒவ்வொரு பழமாக பிரித்து எடுப்போம். அடுத்தது இந்த உள்ளே இருக்க கொட்டையெல்லாம் வெளியே எடுப்போம். அடுத்தது சாப்பிட ஆரம்பிப்போம். சாப்பிடும்போது எப்படி இருக்கும்? இனிப்பாக இருக்கும் சார், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இவ்வளோ பெருசாக இருக்குதே, இவ்வளோ முள்ளாக இருக்குதே அப்படின்னு நினச்சிட்டே உட்காந்துருந்தா சாப்பிட முடியாது சார். அதான் இந்த ஃபீலிங்கை தூக்கி போட்டுரும், சரியா? 2 விஷயம் உனக்கு ஞாபகத்துக்கு வரட்டும். ஹவு டு ஈட் அன் எலிஃபண்ட், ஹவு டு ஈட் அ ஜாக் ஃப்ரூட், சரியா? இதுக்கான ஆன்சர் வந்துருச்சுனாலே இதே தான். ஒரு பாடம், ஒரு டெக்ஸ்ட் புக் பார்க்குறதுக்கு பயமுறுத்துறதா இருக்கலாம். ஏன்னா எடுத்த உடனே அந்த எமோஷன்லேயே உட்காந்தோன்னு வைங்க, அடுத்த ஸ்டெப் போக முடியாது. அந்த எமோஷனை உடைக்கணும். எப்போவுமே அறிவு மேலே வரணும், எமோஷன் கீழே போகணும். நிறைய பேருக்கு மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கலே தான். பேரண்ட்ஸ் ப்ரெஷர் போட்டாங்க. சாதாரண ப்ரெஷர் இல்லை, ப்ரெஷர் குக்கரில் போட்டு அவிக்கிற மாதிரி உங்களை அவிக்கிறாங்க இல்லையா? உனக்கு இந்த மார்க் வந்தாகணும் இல்லையா, இல்லைன்னா நீ வீணாக போயிடுவேன், என்னெல்லாமோ சொல்லி திட்டுவாங்க இல்லையா? இந்த ப்ரெஷர் உங்களுக்கு மட்டும் இல்லை, 10, 11, 12 ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு ப்ரெஷர்னால நீங்கள் எமோஷன் ஆனீங்களோ இல்லை ஒரீஸ்க்கு போயிட்டீங்கனாலோ யாரும் காப்பாற்ற முடியாது. அதனால் ஒரு பைசா கூட பிரயோஜனம் கிடையாது. அதை தூக்கி வச்சுட்டு என்ன வரணும்? அறிவு மேலே வரணும், எமோஷன் கீழே போகணும். இதுதான் எல்லா சக்ஸஸ்ஃபுல் பர்சன்ஸும் யூஸ் பண்ணுற ஒரு விஷயம். சிக்கல் இல்லாத மனிதனே இல்லை உலகத்தில். அது எவ்வளோ பெரிய பணக்காரனாலும் சரி, பல்வேறு துறைகளில் சூப்பர் ஸ்டார்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்குன்னு பிரச்சனைகள் இருக்குது, கடுமையான நெருக்கடிகள் இருக்குது. ஹவு டு ஹேண்டில் அப்படிங்கிறது தான். அதில் முதல் விஷயம் ஒரீஸை தூக்கி வச்சிடணும், பயத்தை தூக்கி வச்சிடணும், அறிவுபூர்வமாக சிந்திக்கணும். இப்போ ஒரு டெக்ஸ்ட் புக் இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது, அதில் போன வருஷத்தோட பெருசாக இருக்குது, என்ன மார்க் வருமோ? இன்னொன்று, நமக்கு ஒரு பெரிய ட்ரீம் இருக்குது, பேரண்ட்ஸ் இவ்வளோ பெரிய ட்ரீமை வச்சுட்டாங்க, நீட்டில் இவ்வளோ மார்க் வாங்கி ஆகணும். இன்றைக்கி எங்கேயோ இருக்கிறோம், பட் நீட்டில் 650
700 நெருங்கணும்னு சொல்கிறாங்க. இது சாதாரண விஷயம் இல்லை. இந்த ஃபியர் இருக்கா இல்லையா? ஆமாம் சார். உங்களுக்கு இருக்கா அப்படின்னு? நீங்கள் தான் நீட் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன டைப் ஆஃப் ப்ரெஷர் இருக்குது? ஹவ் வில் யூ ஹேண்டில்? ஸ்டேட் போர்டையும் நீட்டையும் ரெண்டுத்தையும் சேர்த்து மேனேஜ் பண்ணுற ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. ஒன்று அதில் கான்சென்ட்ரேட் பண்ணால் இதில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, இதில் கான்சென்ட்ரேட் பண்ணால் அதில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. ஒன்றில் ஹையாக ஸ்கோர் வந்தால் இன்னொன்றில் கம்மியாயிடுது, இன்னொன்றில் ஹையாக ஸ்கோர் வந்தால் நீட்டில் கம்மியாயிடுது. ஸோ ரெண்டுத்தையும் மேனேஜ் பண்ணி படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அட் த சேம் டைம் அங்கே சிம்பிளான சம்ஸ்க்கு ஆன்சர் வரும்போது கான்ஃபிடென்ஸ் லெவலில் ஹையாக இருக்குது. காம்ப்ளெக்ஸாக ஒரு ப்ராப்ளம் போடுறான், ஆன்சர் வரலன்னா இந்த ப்ராப்ளம்க்கு நமக்கு ஆன்சர் வரலையே, ஏன் வரல அப்படின்னு ஒரு லைட்டாக டவுன் ஆகுது. ஸ்டேட் போர்ட் நீட் ரெண்டுத்தையும் மேனேஜ் பண்ணி படிக்கிறது கஷ்டமாக இருக்குது. ரொம்ப ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு கொஷின் சொன்னீங்க. இதுதான் உண்மையில் நீட்டை எதிர்கொள்ளக்கூடிய ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே இருக்கிற கொஷின் இதுதான். ஏன்னா ஸ்டேட் போர்டு எக்ஸாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட், நீட் எக்ஸாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். சிலபஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஈக்குவல். ஏன்னா ஸோ சிலபஸ் விஷயமே இல்லை, இந்த எக்ஸாம் பேட்டர்ன் டிஃப்ரெண்ட். நீட்டில் எம்சிக்யூ பேட்டர்ன், இங்கே வந்து சப்ஜெக்டிவ் பேட்டர்ன். சப்ஜெக்டிவ் பேட்டர்னுக்கும் அப்ஜெக்டிவ் பேட்டர்னுக்கும் உள்ள வித்தியாசம் தான் இது. ஹவு டு ஹேண்டில் எம்சிக்யூ கொஷின்ஸ் அப்படின்னு ஒரு வீடியோ ஆல்ரெடி இருக்குது. லாஸ்ட் இயர் நீட் டாப்பர் 720 அவுட் ஆஃப் 720 எடுத்த பிரபஞ்சனுடைய இன்டர்வியூ இருக்குது, அதை பாருங்கள். அதே நேரத்தில் என்னுடைய சஜஷன் என்னென்னா, ஃப்ரம் டே 1 ஒரு பக்கம் ஸ்டேட் போர்டுக்கு தயாராகிட்டே வாங்க, பேரலாக நீட்டுக்கான கொஷின் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அதுக்கான பயிற்சிகளும் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அது சாத்தியம் தான். முதல்ல அந்த ஃபியரை தூக்கி வச்சிடணும். அதாவது ஃபியரை ரெக்கக்னைஸ் பண்ணுறது அவசியம். இந்த சிக்கல் எனக்கு இருக்குன்றது ரெக்கக்னைஸ் பண்ணுறது அவசியம். பட் அதனால் ஒரு எமோஷன் வராமல் பார்த்துக்கணும். ஏன்னா அதனால் ஒரு ஃபியர் வராமல், அந்த ஃபியரோ எமோஷனோ ஒரு பைசாவை கூட உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறது. அதை தூக்கி போட்டுட்டு எனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய டார்கெட் என்ன, இந்த இஷ்யூ இருக்கிறது உண்மை. நீட் எக்ஸாம் அண்டு ஸ்டேட் போர்டு எக்ஸாம் ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸை நான் புரிஞ்சுக்கணும், டே 1லேருந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு இறங்கிட்டிங்கன்னா, நாலேஜ் வச்சு அதை சார்ட் அவுட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸி. எப்போவுமே நான் சொல்லலை, ஈட் த எலிஃபென்ட் டெக்னிக் தான். இதை வந்து பிரிச்சிருங்க, துண்டு துண்டாக பிரிச்சாச்சுன்னா இவ்வளோ பெரிய சாப்டர், இவ்வளோ பெரிய புக்கு, இந்த புக்கில் ஒரு 12 சாப்டர்ஸ் தான் டோட்டலாக. இந்த சாப்டர்ஸை இப்படி ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் இப்படின்னு ஒரு பிளான் போட்டு படிக்க ஆரம்பிச்சாச்சுன்னா ஈஸி. அதே மாதிரி ஒரே நாளில் நடந்த ஒரு விஷயம் இல்லை எதுவுமே. அதாவது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், நம்ம நாட்டுக்கு காந்தி மாதிரி சைனாவுக்கு ஒரு தலைவர் இருந்தார், யார் தெரியுமா? ஜென்ரல் நாலேஜும் வளர்த்துக்கணும் நீங்கள், சரியா? வெறும் டெக்ஸ்ட் புக்கு மார்க்கு இதை தாண்டி யோசிங்க. இன்னும் சொல்ல போனால் நான் என்ன சொல்லுவேன்னா, உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்டில் டாப் அச்சீவர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய பயோகிராஃபிஸ் தேடி படிங்க. உலகம் முழுக்க உள்ள பெரிய சாதனையாளர்கள், வரலாற்று நாயகர்களை தெரிஞ்சுக்கணும். நான் சொன்னேன் இல்லையா, இப்போ காந்தி மாதிரி சைனாவுக்கு மாசேத்துங் வந்து அப்போ இருந்த ஒரு ரொம்ப பின்தங்கிய ஒரு அரசாட்சியை எடுத்து ஒரு போர் நடத்துகிறார். 10,000 பேரை திரட்டிட்டு லாங் மார்ச் நடத்துகிறார். நாட்டில் ஒரு மூலையிலேருந்து இன்னொரு மூலைக்கு நடந்து போகிறாங்க 10,000 கணக்கான பேர். இது எதுக்காக? வி வில் வின் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக. அப்போது நிறைய பேருக்கு தயக்கங்கள். அந்த இது மார்ச் தொடங்கும் போது நிறைய பேருக்கு இதெல்லாம் சாத்தியமா, முட்டாள்தனமாக பேசுகிறாரு அப்படின்னு. அப்போ அவர் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? எ ஜேர்னி ஆஃப் 1000 miles ஸ்டார்ட்ஸ் வித் அ சிங்கிள் ஸ்டெப். முதல் படி எடுத்து வச்சாச்சுன்னா போயிட்டே இருக்கலாம். அந்த படியை எடுத்து வைக்கிறது, முதல் அடி எடுத்து வைக்கிறது தயக்கங்கள் இருக்கு. அந்த தயக்கத்தை உடைச்சிருங்க, சரியா? எவ்ரிடே இவ்வளோ பெரிய போர்ஷன் நினைக்காதீங்க. ஸோ நீட்டுக்கும் ஸ்டேட் போர்டுக்கும் இவ்வளோ சிக்கல் இருக்குது இதெல்லாம் யோசிக்காதீங்க. ஐ ஹவ் டு ப்ரிப்பேர். ஒரே வழி, ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். டோட்டல் இந்த புக்கில் இவ்வளோ சாப்டர்ஸ் இருக்குது, இந்த சாப்டரில் இந்த இதை வந்து ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுத்து படிக்க ஆரம்பிக்கிறேன், ஃபஸ்ட் பேரா இது அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா இட் வில் கோ. ஜேர்னி ஷுட் ஸ்டார்ட் வித் அ சிங்கிள் ஸ்டெப். இதுதான் பேசிக்காக நீங்கள் செய்ய வேண்டியது. உங்களுடைய எய்ம் சொல்லுங்கள், அதில் என்ன சிக்கல் வரும்? சிஏ சார். சிஏல ஃபஸ்ட்டு இன்டர் எக்ஸாம் வந்து கூட கொஞ்சம் எஃபர்ட் போட்டால் பாஸ் ஆகிடலாம். அடுத்து வந்து 4 சப்ஜெக்ட் இருக்குது, அது 4த்துலேயும் 200+ டோட்டல் மார்க் எடுக்கணும். அதே மாதிரி எல்லாத்துலேயும் 40% எடுத்தால் தான் பாஸு. அது வந்து புக்கு படிக்கிறதுக்கே ஒரு இவ்வளோ பெருசாக படிக்கணுன்றாங்க சார். அதுவே கொஞ்சம் மைண்டு ஃபஸ்ட் எடுத்தோடனே எப்படிடா முடிக்க மாட்டோமா. நான் நிறைய பேர்ட்ட கேட்கும்போது 35 years வரைக்கும் நான் பண்ணிகிட்ருக்கேன், 37 years வரைக்கும் பண்ணிகிட்ருக்கேன், இது எனக்கு வந்து இதுவே டஃப்பாக இருக்குது அப்படின்றாங்க. ஆனால் இன்னும் சில பேரை பார்த்தோன்னா, இல்லை ஃபுல்லாக இதிலே உட்காந்தோன்னா 24/7 படிக்கலாம், கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும், ஆனால் நம்மளோட ஃபுல் எஃபர்ட் போடணும் அப்படின்றாங்க. இப்போது எனக்கு என்ன ஒரு டவுட்னா, இப்போ படிக்கிறோம் சார், இப்போ படிக்கிறது இன்னும் 2 நாள் 3 days 4 days பார்த்தா ஞாபகம் வர மாட்டேங்குது, திருப்பி எடுத்தால் புதுசாக இருக்குது. அது எப்படி அதை ஓவர் கம் பண்ணுறது? ரொம்ப அழகாக சொன்ன தம்பி. சிஏ வந்து ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் எக்ஸாம்ஸ் ஃபார் ஹூம். அதை வந்து விளையாட்டாக எடுக்கிறவங்களுக்கு, சீரியஸாக எடுக்கிறவங்க ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் ட்ரை பண்ணுறாங்க. அதே நேரத்தில் நீங்கள் சொல்ல மாதிரி 10 வருஷம் 15 வருஷம் போராடி தோற்று போகிறவங்களும் இருக்கிறாங்க. ஸோ ஒரே விஷயம், ஒரு வெறி இருக்கணும், சரியா? இதுதான் என்னோட எய்ம், நான் இதை ஜெயிச்சே தீருவேன் இப்படிங்கிற ஒரு வெறி முதல்ல வந்துடணும், சரியா? இதை தாண்டி வேற இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்துட்டு தென் அதுக்காக ஒரு சீரியஸ் ப்ரிப்பரேஷன் இது இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே அடிச்சு வந்துடலாம். 21 வயசுல சிஏ ஆகிறவங்கலாம் இருக்கிறாங்க, நிறைய இருக்கிறாங்க. அப்படி ஒரு சிஏ ஆனவருடைய ஒரு பேட்டி நம்மளுடைய நான் சொன்ன இந்த சீரீஸில் இருக்குது, தமிழ்நாடு ஸ்கூல் எஜுகேஷன் வெப்சைட்லேயே பாருங்கள். அதில் அடிப்படையாக அவங்க சொல்லது என்னென்னா, இட்ஸ் அ கண்டினியூஸ் ப்ரிப்பரேஷன்.
இதில் வந்து டைவர்ஷன்ஸ் இருந்ததுன்னா வேலைக்கு ஆகாது. இன்னொன்று நீங்கள் சொல்லுவீங்க இல்லையா, படிக்கிறது மறந்து போகுது. பின்னாடி வந்து நான் ரொம்ப விரிவாக சொல்ல போகிறேன். இப்போதைக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம், எவ்ரிடே நீங்கள் படித்து முடித்ததை நைட்டு நினைவுபடுது. அது மட்டும் இல்லை, ஒரு 1/2 hour ஸ்டடி செஷன் வைக்கிறீங்கன்னு ஒரு அரை மணி நேரம் படித்தா மூடி வச்சுட்டு 5 நிமிஷம் மனசுக்குள்ளே சொல்லி பார்க்கணும். திரும்ப திரும்ப சொல்லி பார்த்தீங்கன்னா மறக்காது. ஒரு சின்ன கொஷின் போடுறேன். வாட் இஸ் மெமரி? வாட் இஸ் த சயின்ஸ் பிஹைண்ட் மெமரி? மறந்து போகிறது தானே சிக்கல். வாட் இஸ் மெமரி? சார் நம்ம ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சிருக்கிறது தான் சார் மெமரி. இது ரொம்ப பொதுவான விளக்கம். நான் கேட்குறது வாட் இஸ் த சயின்ஸ் பிஹைண்ட் மெமரி? ஒரு விஷயத்த நம்ம பார்க்குறோம், அது நம்ம மனசளவில் நினைக்கிறோம். ஸோ அது வந்து நம்ம பிரெயின் வந்து கேப்சர் பண்ணிக்கும். டிஸ்கிரிப்ஷன் இது. நான் கேட்குறது என்ன நடக்குது? வாட் இஸ் அ சயின்ஸ்? என்ன நடக்குது மெமரின்றது? யூ ட்ரை. சார் மெமரி ஆக்சுவலி ஸ்டோரிங் பிளேஸ். நம்ம என்னென்ன பார்க்குறோம் கேட்குறோம் அதெல்லாம் ஸ்டோர் பண்ணுற இடம் மெமரி சார். அதில் ஞாபகம் வைக்கிறது சரி, நான் இப்போ சொல்கிறேன். மெமரி இஸ் நத்திங் பட் ஃபார்மேஷன் ஆஃப் கெமிக்கல் சர்க்கியூட்ஸ் இன் யுவர் பிரெயின். இங்கே நம்ம பிரெயினில் என்ன நடக்குது? கெமிக்கல் சர்க்கியூட் ஃபார்ம் ஆகுது. அந்த கெமிக்கல் சர்க்கியூட் தான் மெமரி. வடிவேல் ஒரு படத்தில் சொல்லிட்டு போவார். என்ன சொல்லுவார்? நான் ஜெயிலுக்கு போகிறேன். பல வாட்டி சொல்லும்போது என்ன ஆகுது? மறக்கவே மறக்காதுல்ல, ஸ்ட்ராங் சர்க்கியூட் ஃபார்ம் ஆகிடுது. இப்போ நீங்கள் அரை மணி நேரம் படிக்கிறீங்க, அம்மா ஒரு கடைக்கு போயிட்டு வாடான்னு சொல்கிறாங்க, அப்படியே மூடி வச்சுட்டு ஓடிடுறீங்க. சர்க்கியூட் ஃபார்ம் ஆகுமா? ஆகாது. ஒரு 5 நிமிஷம் இருமா, எல்லாம் அண்டர்லைன் பண்ணி முக்கியமானதெல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு மைண்டில் சொல்லி பார்க்குறீங்க. சொல்லி பார்த்துட்டு அப்புறம் கடைக்கு போகிறீங்க. நைட் தூங்கும் முன்னாடி இன்றைக்கி என்னெல்லாம் படித்தோம் சொல்லி பார்க்குறீங்க. காலையில் எந்திரிச்ச உடனே படுக்கையிலேருந்து எந்திரிக்காமலே மறுபடியும் சொல்லி பார்க்குறீங்க. இப்படி காலமுறம் பண்ணுறீங்க. 6 மாதம் 1 வருஷம் படிக்கும்போது மனசுக்குள்ளே சொல்லி பார்க்கும்போது கெமிக்கல் சர்க்கியூட் ஃபார்ம் ஆகுமா? இதுதான் வித்தியாசம். சரியா? ஸோ இன்னையிலேருந்து என்ன படிக்கிறீங்களோ 1/2 hour ஸ்டடி செஷன்ஸாக பிரிச்சுக்கோங்க. முடித்த உடனே படிக்கும்போதே அண்டர்லைன் பண்ணி படிங்க இம்பார்ட்டன்ட் விஷயங்களை. சரியா? அல்லது டயக்ராம் இருக்குன்னா போட்டு பாருங்கள். முடிக்கும்போது அந்த செஷன் முடிஞ்ச உடனே மனசுக்குள்ளே சொல்லி பார்த்துட்டு எழுந்திரிங்க. சரியா? அதேமாதிரி நைட்டும் சொல்லி பாருங்கள், காலையில் சொல்லி பாருங்கள். இந்த திரும்ப திரும்ப சொல்லி பார்க்குறது இருக்குல்ல, ரிப்பிட்டேஷன் தான் கெமிக்கல் சர்க்கியூட்ஸு ஸ்ட்ராங் சர்க்கியூட்ஸும் உருவாகும். ஸ்ட்ராங் சர்க்கியூட்ஸ் உருவாயிடுச்சுன்னா யார் நினச்சாலும் அழிக்க முடியாது. எக்ஸாம் ஹாலில் போய் உட்காந்தா எல்லாம் பிரித்து வச்ச மாதிரி இருக்கும், புக்கு பிரித்து வச்ச மாதிரி இருக்கும். ஸோ திஸ் இஸ் சிம்பிள் டெக்னிக். இந்த மாதிரி நிறைய உத்திகள் இருக்குது. உத்திகளை தெரிந்து படித்தால் ஜெயிக்கிறது ஈஸி. மிக அடிப்படையாக நான் சொல்ல விரும்புகிறது, படிப்பை பற்றி, புதிய வகுப்பை பற்றி, புதிய பாடங்களை பற்றி மலைப்பு வேண்டாம். சரியா? இது வந்து பிரேக்கபிள் தான். என்ன சொல்லுவாங்க? சங்கிங்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயத்த மொத்தமாக பார்த்தா தான் பெருசாக தெரியும். துண்டாக பிரிச்சுருங்க. ஏன்னா இவ்வளோ பெரிய சிலபஸ், ஆனால் 12 பாடம். 12 பாடத்துலேயும் இவ்வளோ சப்டாபிக், இவ்வளோ டயக்ராம்ஸ், இவ்வளோ ஃபார்முலா. பார்ட்டாக பிரிச்சாச்சுன்னா ஈஸி. துண்டாக பிரிக்க கற்றுக்கோங்க. ஈட் த எலிஃபண்ட் டெக்னிக் அல்லது ஈட் த ஜாக் ஃப்ரூட் டெக்னிக். இது மனசில் இருக்கும். ஒரு மலைப்புங்கிறது தேவையில்லை, ஒரீஸ் தேவையில்லை, எந்த வகையான ஃபியரும் தேவையில்லை. அடுத்தவங்களை ப்ளேம் பண்ணுறது இருக்கக்கூடாது. நீங்கள் ஏதாவது டஃப்பாக இருக்குன்னா அப்பா அம்மாவை திட்டுறதோ, ஒன்றால் தான் எனக்கு இப்படி ஆச்சு, நீ வந்து அப்படி பண்ணிட்ட இப்படி பண்ணிட்ட, இதெல்லாம் கூடவே கூடாது. சரியா? யூ ஆர் இன் 11th or 12th standard அப்படின்னா என்ன அர்த்தம்? யூ ஆர் த டிரைவர் சீட். பின்னாடி இருக்கிறவங்க கண்ட மாதிரி சொல்லலாம், டிரைவர் சீட்டில் இருக்கவங்க அப்படி சொல்ல முடியுமா? யூ ஹேவ் த ரெஸ்பான்சிபிலிட்டி. உன்னுடைய வாழ்க்கையை நீ தான் டிசைட் பண்ணணும். இன்னும் சொல்லப்போனால் அந்த மலைப்பே எங்கேருந்து வருதுன்னா, ஹையர் எய்மோடு ரிலேட் பண்ணோன்னா பெரிய மலைப்பு இருக்காது. நான் வந்து சிஏ ஆகணும்னு முடிவு பண்ணியாச்சு, எப்படினாலும் வெறித்தனமாக படித்து ஆகிடுவேன்னு சொன்னால் அது ஒரு டாப் எய்ம் இல்லையா? டாப் எய்முக்காக ப்ரிப்பேர் பண்ணுறது பெரிய விஷயமே இல்லை. என்கிட்ட வந்து ஒரு பேங்க் மேனேஜர் மேடம் ஒருத்தருங்க தன்னுடைய பையனை பற்றி சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? இந்த பையன் எப்போ பாரு சினிமான்ட்டு இருக்கிறான், சினிமா டைரக்டர் ஆகணுன்றான், படிப்பை பற்றி கவலைப்பட மாட்டேங்கிறான், நீங்கள் கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்கள் சார். சரி கூப்பிட்டு வாங்கன்னு சொல்லி ரொம்ப மிகுந்த ஒரு பேஷனோடு பேசுகிறான் சினிமா டைரக்ஷன் விஷயங்கள்லாம். இப்போது என்னடா உன்னோட எய்ம் கேட்டால் ஹாலிவுட் டைரக்டர் ஆகணும் அப்படின்னா நான் தட்டி கொடுத்தேன். உண்மையிலே பாராட்டுப்பா, இவ்வளோ பெரிய எய்ம் வச்சுருக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. எல்லாம் குடம்பகத்தில் போய் காத்து கிடன்னு நினைப்பாங்க. பட் நீ ஹாலிவுட் லெவலில் யோசிக்கிற, ஹாலிவுட் டைரக்டர் ஆகணும்னு நினைக்கிற. பட் ஹாலிவுட் டைரக்டர் ஆனால் என்ன செய்யணும் அப்படின்னு, எங்கே போகணுன்னு, யூஎஸ் போகணும். யூஎஸ் போகணுன்னா என்ன வேணும்? விசா வேணும். விசா யாருக்கு கொடுப்பாங்க தெரியுமா? டாப் காலேஜஸில் படித்தவங்க, டாப் அச்சீவர்ஸுக்கு கொடுப்பாங்க. இப்போ என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர், என்னுடைய ஃபெல்லோ ஜேர்னலிஸ்ட், அவர் வந்து டாப் கிளாஸ் அச்சீவ்மெண்ட்ஸ் வச்சுருந்தார். யூஸ்வலாக உங்களுக்கு தெரியும், அமெரிக்கன் எம்பசினாலே தூரமாக காத்து கிடந்து க்யூவில் நின்று போவாங்க. மோஸ்ட்லி ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. அதாவது தகுதி இல்லாத ஆளுக்குன்னா பெரும்பாலும் ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. இல்லை இவன் போய் அங்கே போய் ரொம்ப நாள் உட்காந்துருவானோ அப்படின்னா
ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. பட் ஒரு கேப்பபிள் பர்சன், ஹைலி இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன் அப்படின்னா உடனே எஸ் சொல்லுவாங்க. இப்போ என்னுடைய கலீக் போனப்போ அதான் சொல்லியிருக்கேன். அவங்க கொஞ்ச நேரம் பேசின உடனே கேட்டுட்டு, நீ என்ன கேட்குறது 6 மாதம் கேட்குற, 3 இயர்ஸ் விசா வச்சுக்கோங்கிற அளவுக்கு அப்படி பண்ணுறாங்கன்னா ஒரே காரணம், டாப் காலேஜில் டாப் மார்க் எடுக்கணும். நீ வந்து வெறும் 10th 11th உன் லைஃப் முடிஞ்சிடும். அப்படி நினச்சேன்னா நீ ஹாலிவுட் போக முடியாது, அமெரிக்கா போக முடியாது. டாப் காலேஜில் சேர்ந்து டாப் மார்க் எடு, 100% நீ ஹாலிவுட் டைரக்டர் ஆகலன்னு சொன்னேன். அப்புறம் ஒரு 6 மாதம் கழிச்சு அந்த மேடம் ஃபோன் பண்ணாங்க, பையன் சூப்பராக படிக்கிறான் சார். ஸோ அப்படி உன்னோட எய்மோட ரிலேட் பண்ணிக்கும். ஒரு டாப் எய்ம் உருவாக்கிக்கும். எந்த ஃபீல்டில் டாப் அச்சீவர் ஆனாலும் பேசிக்கான விஷயம் ஒரு நல்ல காலேஜில் நல்ல மார்க். சரியா? இது வந்து தவிர்க்க முடியாத ஒரு அடிப்படை குவாலிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் லயலா இல்லை விஐடி போன்ற சில இன்ஸ்டிடியூஷன்ஸ் போயிட்டிங்கன்னா அவங்களே தூக்கி விட்ருவாங்க. ஐஐடிலாம் சான்ஸே இல்லை. அந்த என்விரான்மெண்ட் கொடுக்குற சப்போர்ட் இருக்கு இல்லையா, அப்படி தூக்கி விட்டுரும். ஐஐடி மட்டும் இல்லை, காலேஜஸ். அப்போ நான் படித்தது அக்ரிகல்ச்சரல் காலேஜ் மதுரை. என்னோடய பேட்ச் 70 ஸ்டூடெண்ட்ஸ், 6 பேர் சிவில் சர்வீஸ். 70ல் 6 சிவில் சர்வீஸ். காரணம் காலேஜ் என்விரான்மெண்ட், காலேஜ் பேக்ரவுண்ட், அந்த ஸ்டடி டெக்னிக்ஸ், கற்றுத்தரக்கூடிய உத்திகள், லைஃப் ஸ்கில்ஸ். ஒரே காரணம், நான் படிக்கும்போது நான் வந்து இலக்கியமன்ற செயலாளராக இருக்கிறேன். ஆனுவல் டேக்கு சுப்புராஜ் ஐஏஎஸ் கூடுறோம். சுப்புராஜ் ஐஏஎஸ் அக்ரியிலேருந்து உருவான ஃபஸ்ட்டு ஐஏஎஸில் ஒருத்தர். அவர் வந்து ரொம்ப அழகாக பேசுகிறார். அக்ரி படிக்கிறவன் ஐஏஎஸ் ஆகிறது ஈஸின்னு ஒரு விதையை போடுறாரு. எதனால் சொல்கிறாரு? நம்ம வந்து வி ஹாவ் எக்ஸ்போஷர் டு வெரைட்டி ஆஃப் சப்ஜெக்ட்ஸ். சிவில் சர்வீஸோட பேஸே அதான். வெரைட்டி ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் படிச்சிருக்கணும், நிறைய புத்தகங்கள் படிச்சிருக்கணும். அதையும் தாண்டி வி லேர்ன் பீப்புள். இப்போ எங்களுக்கு அப்போல்லாம் ஒரு அசைன்மெண்ட் உண்டு. வில்லேஜில் போய் தங்கியிருக்கணும், வில்லேஜஸோடு இன்ட்ராக்ட் பண்ணணும், அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தொகுத்து எழுதணும். இதெல்லாம் சான்ஸே இல்லை. இந்த அனுபவங்கள் ஒரு ஐஏஎஸுக்குரிய தகுதிகளை கொடுத்துருதுன்னு சொன்னார். அப்போ இருந்து படிக்க உட்காந்தாங்க. என் பசங்களில் 70 பேரில் 6 பேர் சிவில் சர்வீஸ். அதனால் ஒரு டாப் எய்ம் உருவாக்கிக்கும். டாப் எய்முக்காக இன்னைய பாடத்தை பார்த்தேன்னா கம்பேரிட்டிவ்லி ஈஸி ஆகிடும் இல்லையா? நான் அவ்வளோ உயரத்துக்கு போகிறதுக்கு இந்த பாடம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. இன்னொன்று, இந்த பாடத்தை நான் ஜெயிச்சாதான் அந்த உயரத்துக்கு போக முடியும். இந்த ரிலேஷன்ஸ் வேணும். சரியா? கூடவே அந்த மலைப்பை தூக்கி போட்டுட்டு, ஒரீஸை தூக்கி போட்டுட்டு, ஃபியரை தூக்கி போட்டுட்டு, அது வந்து துண்டு துண்டாக பிரித்து அப்ரோச் பண்ணிட்டீங்கன்னா ஜெயிக்கிறது ஈஸி. ஜெயிச்சிடலாமா? நம்பிக்கை வந்திருக்கேன். ஆல் தி பெஸ்ட். இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.